தன்னோட கேரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கும் ஒரு விஜயகாந்த் தேவைப்பட்டது. அண்ட் படத்துக்கு படம் முன்னேறிட்டே வரும்போது பாட்டுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த்னு அவரோட படத்தோட ஃபோட்டோஸ் என்ன, அவர் படத்தோட ரெஃபரன்சஸ் என்ன, அவரை தலைவர்னு கூப்பிடுறது என்னன்னு அவரோட ஃபேன் ஃபாலோவிங்லாம் அப்போ தேவைப்பட்டது. இப்போ திடீர்னு அரசியல் வியாதியாக மாறின அப்புறம் குபீர்னு முளைச்சுன்னு வந்தார் பாருங்க எம்ஜிஆர். இத்தனை நாளாக தூங்கி இந்த எம்ஜிஆர் எங்கே இருந்தார் தெரியல, இத்தனை நாள் தூங்கி இந்த விஜயகாந்த் அவர்களும் எங்கே இருந்தார் தெரியல. ஏன்னா இவரோட படத்தில் விஜயகாந்த் பற்றி பேசினது கிடையாது, விஜயகாந்த் படத்தோட ரெஃபரன்சஸ் சொன்னது கிடையாது, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவரை பற்றிலாம் பேசினது கிடையாது. ஆனால் இப்போ அவருக்கு விஜயகாந்த் தேவை. அதாவது இத்தனை நாளாக தேவைப்படாத விஜயகாந்த் அவருக்கு இப்போ தேவை. அண்ட் இத்தனை நாளாக தேவைப்பட்ட சூப்பர் ஸ்டார் தலைவர் அவருக்கு தேவையில்லை இல்லையா? ஒரு டிபிக்கல் அரசியல் வியாதியாக மாறினதுக்கு கங்க்ராட்ஸ் டு விஜய். ஒரு சூப்பர் ஆக்டராக இருந்தார், பட் அதெல்லாம் கூட தாண்டிடுவார் போல இருக்கு ஆக்டர் பொலிட்டிஷியன் விஜய். அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்த டிபிக்கல் அரசியல்வாதி அங்கிள்லாம் அவர் தாண்டிடுவார் போல இருக்கு. ஹோப்ஃபுல்லி இஸ் நாட் தட். அஃப்கோர்ஸ் இஸ் த டிபிக்கல் அங்கிள், பட் டிபிக்கல் அரசியல்வாதியாக மாறிடுவாரோன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.